தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 16,500 பேர் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தனர். அவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மார்ச் 17 முதல் மார்ச் 23ஆம் தேதி வரை சென்னை அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நேர்காணல் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 10 மணி நேரம் ஒவ்வொருவரிடமும் முதலமைச்சர் நேர்காணலை நடத்தினார். மற்றவர்களுக்காக விண்ணப்பித்தவர்களிடமும் நேரடியாக பங்கேற்றவர்களிடமும் தொகுதி பற்றிய விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது திராவிட மாடல் அரசின் திட்டங்களை பற்றி கேட்ட முதலமைச்சர், தொகுதி மக்கள் கொண்டுள்ள எண்ணம், எப்படி மக்களிடம் வாக்குகள் கேட்பீர்கள், எதிர்க்கட்சி சார்பில் யார் நின்றாலும் தயக்கமின்றி அஞ்சாமல் அவரை எதிர்த்து நின்று வெற்றி பெற என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பது போன்ற கேள்விகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டு ஆய்வு செய்தார். நேர்காணலில் பெண்களும் இளைஞர்களும் அதிகமாக இருந்ததும் அவர்கள் ஆர்வத்துடன் நேர்காணலில் பங்கேற்றதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நேர்காணலில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் தம்மை பற்றி திமுக தலைவரே கேட்டு அறிந்தது மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறியுள்ளனர். ஒரு தலைவர் தொண்டர்களை பற்றி முழுமையாக நேருக்கு நேர் சந்தித்து அறிந்து கொள்வதும், தலைவரின் சிறப்புகளை நேரில் கண்டு மகிழ்வதும் வேறு எந்த அரசியல் கட்சியிலும் காண்பது என்பது மிகவும் அரிதாகும். திராவிட நாயகரை பொறுத்தவரையில் எந்த ஒரு பணியையும் சிறப்பாக செய்வது, எல்லோரும் ஏற்கக்கூடிய வகையில் நேர்த்தியாக செய்து முடிப்பது என்பது அவரிடம் அமைந்துள்ள ஒரு பெருமைக்குரிய சிறந்த குணமாகும். இந்த நேர்காணல் பணியிலும் திராவிட நாயகரின் முத்திரை அனைவராலும் பாராட்டப்படுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 16,500 பேர் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தனர். அவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மார்ச் 17 முதல் மார்ச் 23ஆம் தேதி வரை சென்னை அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நேர்காணல் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 10 மணி நேரம் ஒவ்வொருவரிடமும் முதலமைச்சர் நேர்காணலை நடத்தினார். மற்றவர்களுக்காக விண்ணப்பித்தவர்களிடமும் நேரடியாக பங்கேற்றவர்களிடமும் தொகுதி பற்றிய விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது திராவிட மாடல் அரசின் திட்டங்களை பற்றி கேட்ட முதலமைச்சர், தொகுதி மக்கள் கொண்டுள்ள எண்ணம், எப்படி மக்களிடம் வாக்குகள் கேட்பீர்கள், எதிர்க்கட்சி சார்பில் யார் நின்றாலும் தயக்கமின்றி அஞ்சாமல் அவரை எதிர்த்து நின்று வெற்றி பெற என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பது போன்ற கேள்விகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டு ஆய்வு செய்தார். நேர்காணலில் பெண்களும் இளைஞர்களும் அதிகமாக இருந்ததும் அவர்கள் ஆர்வத்துடன் நேர்காணலில் பங்கேற்றதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நேர்காணலில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் தம்மை பற்றி திமுக தலைவரே கேட்டு அறிந்தது மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறியுள்ளனர். ஒரு தலைவர் தொண்டர்களை பற்றி முழுமையாக நேருக்கு நேர் சந்தித்து அறிந்து கொள்வதும், தலைவரின் சிறப்புகளை நேரில் கண்டு மகிழ்வதும் வேறு எந்த அரசியல் கட்சியிலும் காண்பது என்பது மிகவும் அரிதாகும். திராவிட நாயகரை பொறுத்தவரையில் எந்த ஒரு பணியையும் சிறப்பாக செய்வது, எல்லோரும் ஏற்கக்கூடிய வகையில் நேர்த்தியாக செய்து முடிப்பது என்பது அவரிடம் அமைந்துள்ள ஒரு பெருமைக்குரிய சிறந்த குணமாகும். இந்த நேர்காணல் பணியிலும் திராவிட நாயகரின் முத்திரை அனைவராலும் பாராட்டப்படுகிறது.